ஹாய் காய்ஸ், இதான் eniyavanpappukitchen. இன்றைக்கி எப்படி நம்ம கடை பன்னீர் செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப், ஷேர், கீழே இருக்கிற பெல் ஐக்கனையும் அமுக்குங்க. நியூ வீடியோஸ் மிஸ் பண்ண மாட்டீங்க. போய் பார்க்கலாம் வாங்க. ஒரு வாணலில் மல்லி, காஞ்ச மிளகா, மிளகு, ஜீரகம் சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வதந்துருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே வாணலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு, இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கணும். பூண்டும் இஞ்சும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் இதோட சேர்த்துப்போம். இது வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துப்போம். தக்காளி வதங்கினுக்கும் போதே அஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துப்போம். அதுக்கப்புறம் நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். மல்லி செஞ்சோம்ல, அதை நாங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டோம். இப்போ அதோட இந்த தக்காளியும் சேர்த்து நல்லா அரைக்கணும். ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றிட்டு பிரியாணி இலை, பச்சை மிளகா சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த கியூபாக கட்டி வச்சு வெங்காயமும் குடமிளகாயும் சேர்த்துக்கணும். குடமிளகாவும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். மஞ்சள், தனி மிளகாய் தூள் இதோடு சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கணும். இப்போ அரைச்சி வச்ச பொடியை இதோடு சேர்த்துப்போம். சால்ட் சேர்த்தாச்சு, நல்லா வதங்கட்டும். நல்லா வந்துடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துப்போம். அதுக்கப்புறம் லிட்டை வச்சு மூடிடலாம். பார்த்தீங்களா, நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இதோட பன்னீர் சேர்த்துப்போம். இதோட ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் வச்சில்லாதவங்க 1/4 டம்ளர் திக்கான பால், அதோட சர்க்கரையை கரைச்சி இந்த கிரேவியோடு சேர்த்துக்கணும். அடுத்த 2 மினிட்ஸ் கொதிச்சோடனே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தியோட சாப்பிடலாம். நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள்.
தேங்க்யூ.